அப்பதான் வந்து ஷாவ்லினும் சாட்டி 2 பேர் சேர்ந்து ஒரு கம்பைன் அட்டாக் ஒன்று போட்டிருப்பாங்க. இவர் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, அப்படியே சும்மா லுக்கு தான் விடுவாரு. அவங்க பண்ண அட்டாக் வந்து வந்துடும். அந்த சாட்டேயோட ஸ்வாடு கிட்ட வந்து இவர் வந்து ரீச் ஆகாது, அப்படியே பெண்ட் ஆயிடும். ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இவரை சுத்தி ஒரு இன்விசிபிள் பேரியர் அந்த மாதிரி ஏதோ ஒரு எனர்ஜி வந்து இவருடைய பாடியை சுத்தி இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். அப்பதான் இந்த பக்கம் இவங்க வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்னது இது, என்னோட கியூஐ வந்து அப்படியே அவர் ஏதோ அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கு, என்னடா இது. அங்க வந்து பயப்புள்ள இவங்க பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே வந்து ஒரு பால் மாதிரி கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு மாதிரி வேக்யூம் கிளீனர் மாதிரி எல்லாத்தையுமே வந்து சக் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்ப வந்து இவர் அட்டாக் பண்ண வருவாரு, பஞ்ச் பண்ண. அதை வந்து சாட்டை வந்து பாத்துருவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரியர் ஒன்று போடுவாங்க. இவங்களுடைய எனர்ஜியை வச்சு கிரியேட் பண்ண பேரியர். இவங்க வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதை தாண்டி வரும் அட்டாக்கு. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, என்னடா இது அப்படின்ட்டு பயபுள்ள வந்து அந்த அட்டாக்கை வாங்கி பறந்து போவோம், ரத்தத்தை கக்கிட்டு. என்னடா இது, என்னோட கியூஐ டிஃபென்ஸ் பேரியர், அதை எப்படி வந்து இவரு பிரேக் பண்ணி என்ன அட்டாக் பண்ணாரு. இல்ல இதை பார்க்கும்போது அந்த ஃபிஸ்ட் அப்படியே அந்த பேரியரை பாஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. லைக் பிரேக் பண்ணி வராம பெனட்ரேட் பண்ணி வந்த மாதிரி, எந்த ஒரு பேரியர் இல்லாத மாதிரி அப்படியே உள்ள பூந்து வந்துருச்சு அவருடைய கை. பயபுள்ள பறந்து போயிடுவோம். இந்த பக்கம் ஷாவ்லின் சாட்டே அப்படின்ட்டு ஷாவ்லின் வந்து ஷாக் ஆவ, என்ன ஷாக் ஆவற அப்படின்ட்டு அவர் வந்து வந்துருவாரு பின்னாடி. ஏகே இவருமே வந்து திரும்பி பார்ப்பாரு, பட் டூ லேட். இவருக்கு ஒரு அடி சும்மா. அவர் அங்க பறக்க அதோட பயபுள்ள வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாரு. அவர் அங்க பறக்க விட்டு அங்கிருந்து ஒரு யூட்டன் போட்டு இந்த பக்கம் வந்துருவாரு. ஒன் ஆஃப் த அந்த 7 மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவனை அட்டாக் பண்ண. இவனுமே வந்து அதை பார்த்துட்டு டாஜ் பண்ணுவான், கீழே குனிஞ்சிருவான். என்ன கீழே குனிற அப்படின்ட்டு காலை வச்சு மூஞ்சில ஒரு உத. இவனுமே பறந்து போயிடுவான். அப்பதான் இந்த பக்கம் பெக்கர் செக்டர் சேர்ந்தவர் டாய் கோடிய மிருகமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அல்டிமேட் டெக்னிக் டாக் பீட்டிங் ஸ்டாஃப் டெக்னிக் அப்படின்ட்டு அவருடைய அல்டிமேட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாரு. அப்பதான் நம்ம தலைவன் ஏகே சும்மா திரும்பி தான் பார்ப்பாரு. அங்க வந்து ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். என்னன்னு பார்த்தா யாரோ பறந்து போறாங்க. கண்டிப்பா வந்து பெக்கர் செக்டர் சேர்ந்தவரா தான் இருப்பாரு. பறந்து போவாரு. இந்த பக்கம் குவாலிடன் மெங்கு என்னது இது அப்படின்னு இவன் ஷாக்காவ சொன்ன மாதிரி பெக்கர் செக்ட் லீடர் தான் வந்து இங்கே ஊந்துருவாரு மிங்கு கிட்ட. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், ஸ்குவாலிடர் மெங்கு இந்த மொத்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷனை சேர்ந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஈஸியா டிஃபீட் ஆயிட்டாங்க. யாரு தாண்டா இவன், இந்த ஏகே பயபுள்ள வந்து எல்லாரையும் முடிச்சுட்ட கெத்தா நிப்பாரு. அப்பதான் மெங்கு வந்து திருந்த மாட்டான். டாய் யாரும் கவலைப்படாதீங்க, நாம 5000 பீப்புள் இருக்கோம். என்னதான் வந்து இவன் காம்படிட்டிவ் டிவைன் ஏகேவா இருந்தாலும் நம்ம முன்னாடி அவன் ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் அவனை அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து எஸ் சார் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவானுங்க. அப்பதான் வந்து அவன் நினைச்சு பார்ப்பான், ஸ்குவாட் லீடர் மெங்கு டிவைன் ஃபிஸ்ட் நீயும் ஹியூமன் தானே, உனக்கும் டயர்ட் ஆகும் தானே, பாப்புண்டா எத்தனை பேரை நீ சமாளிக்கிற அப்படின்ட்டு. அப்பதான் டக்குன்னு மிங்கு வந்து ஷாக் ஆவான். என்னது இது, என்ன ஒரு மாதிரி எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது, இது வந்து ட்ரூ கியூஐயா. எல்லாருமே வந்து ஷாக் ஆவானுங்க. என்னன்னு பார்த்தா பயபுல எனர்ஜியை வந்து கேதர் பண்ணுவாரு. அப்பதான் அவன் நினைச்சு பார்ப்பான் மிங்கு, இவரு கேதர் பண்ற இந்த எனர்ஜியை பார்த்தா ஒரு மிகப்பெரிய மொத்த மவுண்டன் அதையே காலி பண்ற மாதிரி இருக்கு, என்ன பண்ண போறான் இவன். அப்பதான் வந்து பயபுல வந்து எனர்ஜியை வந்து கேதர் பண்ணுவாரு அவருடைய கையில. இந்த பக்கம் இவன் மெங்க சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடா இருக்கு, நான் வந்து என்னோட இதை அன்லாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். எதை அன்லாக் பண்ண போறான்னு தெரியல, பின்னாடி பார்ப்போம். பட் இப்ப வந்து அதை அன்லாக் பண்ண டைம் இல்லை. அப்பதான் வந்து இவன் கத்துவான், இது ரொம்ப அதிகமான ட்ரூ எனர்ஜி அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து கத்திட்டு ஓடுவாங்க, டாய் எல்லாரும் வந்து பிரிஞ்சு போங்கடா அப்படின்ட்டு. அப்பதான் பயபுல வந்து எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணிருப்பார்ல, அப்படியே காலை வந்து தரையில ஊனி பஞ்சும் பண்ணிடுவாரு. அந்த பஞ்சுக்கு ரியாலிட்டியே வந்து பிரேக் ஆயிடும். அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான பஞ்ச் அப்படின்ட்டு. சுத்தி இருக்கிற அந்த ரியாலிட்டி அதுவே வந்து பிரேக் ஆகுதுன்னா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ரியாலிட்டியை வந்து யாரும் பிரேக் பண்ணி நானும் பார்க்கல இந்த சீரீஸ்ல இது வரைக்கும். எல்லாரும் வந்து வாயை பொழந்து பாப்பானுங்க, எல்லாரும் தப்பிச்சு ஓடுவானுங்க. பட் நோ யூஸ், அங்க சுத்தி இருக்கிற ரியாலிட்டி எல்லாமே பிரேக் ஆகும். பிரேக் ஆயிட்டு மில்கி வே கேலக்ஸி அதுவே தெரியும். லைக் வாய்டுன்னு கூட வச்சுக்கலாம், அந்த கேலக்ஸியே தெரியுது. அந்த ரியாலிட்டி பிரேக் ஆன கேப்ல டக்குன்னு டிவியை ரிமோட்ல ஆஃப் பண்ண மாதிரி சிக்னல் போயிடும். அந்த இடமே பார்க்கறதுக்கு அமைதியா தான் இருக்கும், லைக் காமா எதுவுமே ஆகாத மாதிரி. டக்குன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட், அந்த இடமே
வெடிச்சு செத்துருது. அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய டிராகன் ட்ரெட்ல அட்டாக் ஒண்ணு பண்ணிருப்பானே, தரையெல்லாம் பொழந்துட்டு போயிருக்குமே, அந்த மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், கீழே விழுந்துகிட்ட ஸ்குவாட் லீடர் மிங்க ஒரே பஞ்சில் திட்ட 800 to 700 மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படியே காலி ஆயிட்டானுங்க. இதுதான் காம்படிட்டிவ் ஈஸ்ட் டிவைனுடைய பவரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பான். இந்த பக்கம் எல்லாருமே வந்து நாக் அவுட் ஆயிடுவானுங்க. அப்பதான் இவரு சொல்லுவாரு, ஏகே டேய், இதுக்கப்புறமும் யாரும் சாவக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோ, கீழே விழுந்து கிடக்குறானுங்களே அவனுங்களை தூக்கிட்ட இங்க இருந்து போங்க. அப்பதான் இங்க பார்த்தா அவர் வந்து போட்டு தள்ளி இருக்க மாட்டாரு. லைக் அங்க ஒரு 10 பேர் இருக்காங்களா, இல்ல ஒரு பேர் செத்துருப்பாங்க, மீதி 9 பேர் வந்து மயக்கத்துல தான் இருப்பாங்க. அந்த அளவு தான் வந்து அவருடைய பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பாரு. லைக் 10ல் ஒரு ஆள் செத்துருப்பாங்க, மீதி எல்லாருமே வந்து உயிரோட தான் இருப்பாங்க அங்க. அப்பதான் இவனுங்க எல்லாருமே வந்து ரீக்ரூப் ஆவானுங்க. டேய் எல்லாருமே சாவலடா, கொஞ்சம் பேர் தான் செத்துருக்காங்க, எல்லாரையும் தூக்குங்க அப்படின்ட்டு இவனுங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்பதான் அவர் அங்கிருந்து கத்துவாரு, டேய் உங்ககிட்ட இங்க இருந்து போக சொன்னேன். அப்பதான் இந்த பக்கம் இவர் சொல்லுவாரு, காம்படிட்டிவ் டிவைன் ஈஸ்ட் உங்களுடைய கருணைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மாஸ்டர்ஸ்க்கு பதிலா நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து நாங்க போயிடுறோம். இவருமே வந்து சொல்லிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சிருவாரு. எல்லாருமே வந்து கத்திட்டு இருப்பானுங்க, டேய் உங்களுடைய காம்ரேட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் இவர் ஒருத்தர் வந்து நன்றி சொல்லியிருப்பார்ல, அவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு, நாம வந்து எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இவனை நோக்கி வரும். பயபுல வந்து ரியலைஸ் பண்ணிடும், என்னது இது, ஒரு மாதிரி ஒரு கில்லிங் இன்டென்ட். காம்படிட்டிவ் டிவைன் ஃபிஸ்ட் வந்து ஆல்ரெடி போயிட்டாரு, அவரு போனதுக்கு அப்புறமும் என்னது இது, ஒரு மாதிரி டீமானிக் என்டிட்டி இந்த மொத்த மவுண்டனையும் சரௌண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அப்பதான் இந்த பக்கம், டேய் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணது இது இல்லையே, என்ன சொன்ன நீ, யாரெல்லாம் வந்து இந்த மவுண்டனுக்கு வராங்களோ அவங்க கூட நீ வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன்னு தானே சொன்ன. அப்பதான் இவரு சொல்லுவாரு, அவங்க போயிட்டாங்க. ரொம்ப டச்சிங்கா இருக்குடா நீ பண்றத பார்த்தா, நீ கீழே போயிட்ட அவங்கள ஸ்டாப் பண்ணதை பார்த்தா, அவங்கள நீ காப்பாத்த ட்ரை பண்ற கரெக்டா, ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே வந்து அவங்கள நீ காப்பாத்தலாம் அப்படின்ட்டு நீ நினைக்கிற. அப்பதான் இவரு சொல்லுவாரு, டேய் உன்னுடைய ப்ராமிஸ் அது ஞாபகம் இருக்குல்ல, அதை நீ காப்பாத்து. அப்பதான் இவன் கடுப்பாயிடுவான், என்னடா பெரிய ப்ராமிஸ் அது இதுன்னு ஒன்னு நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி இங்க வந்துருவான் பின்னாடி. டேய் இன்னும் 6 நாள் தான் இருக்கு 10 வருஷம் முடியறதுக்கு, அது முடிஞ்ச உடனே உன்னுடைய சாவு அது என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுவான் அங்கிருந்து. இவருமே பாப்பாரு அவன் பறந்து போறத. வேற யாரு, விண்டு டைகர் அந்த பைபிள்ல தான் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கு. இதுல இருந்தே பாத்துக்கோங்க, காம்படிட்டிவ் டிவைன் ஃபிஸ்ட் தான் வந்து கொடூரமான ஆள்னு பார்த்தா இருக்கிறதுல. ஏன்னா நம்ம ஹீரோ கூட பஞ்ச் பண்ணிருக்க மாட்டான் அந்த மாதிரி. ஓகே அவன் ஸ்வாட் யூஸ் பண்றான், இந்த ரியாலிட்டி அதுவே வந்து பிரேக் ஆகிற அளவுக்கு அவன் எங்கேயுமே வந்து ஸ்லைஸ் பண்ணிருக்க மாட்டான். ஆனா பைபிள்ல வந்து ஒரு பஞ்சில் ரியாலிட்டியே பிரேக் பண்றாரு. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு கொடூரமான ஆளுன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா விண்டு டைகர் இருக்கிற மித்திக்கல் கிரீச்சர்ல எதுவுமே ஹியூமன் ஃபார்ம் வந்து எடுத்திருக்காது, ஆனா வந்து பைபிள்ல ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கான். அப்பனா பாத்துக்கோங்க இவனுமே வந்து கொடூரம், மித்திக்கல் கிரீச்சர்ல ரொம்ப கொடூரமானவன். ஏன்னா வந்து ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அப்பதான் இங்க 2 பேர் நடந்து போவானுங்க, சேபர் செக்டர் சேர்ந்தவனுங்க. அந்த சாங்பாய் மவுண்டன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு இந்த மான்ஸ்டரு இன்னமும் இந்த இடத்த பாதுகாக்குது. அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், பேண்டேஜ் சுத்தினவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சுப்ரீம் சேபர் செக்டோடைய டிசேபிளா இருந்தேன். அந்த சாங்பாய் மவுண்டனோட பேட்டில் நடக்கும் போது நானுமே அங்க இருந்தேன். எங்களுடைய கிரேட் பிளான் 20 வருஷம் தள்ளி போனதுக்கு இவன் தான் காரணம். அன்னைக்கு நடந்த அந்த கொடூரத்தை என்னால இன்னமும் மறக்க முடியாது. டேய் நாம வந்து போட்டாலா பேலஸ்ல இருந்து இங்க ஓடி வந்திருக்கோம் ரெஸ்டே இல்லாம, டீமன் கார்டுக்கு முன்னாடி இங்க வரணும் அப்படின்னுட்டு. ஆனா இவனுங்க எப்படா இங்க வந்தானுங்க, இந்த ஆர்த்தடாக்ஸ் முறியுமே. அப்பதான் இவன் நினைச்சு பார்ப்பான், இந்த ஃபோர்ஸை பார்க்கும்போது இவனுங்களோட என்டையர் ஃபோர்ஸ்ல ஒரு 30 to 40% வந்து இருக்கும். இவ்வளோ பெரிய ஆர்மியை கூட்டிக்கிட்டு எதுக்கு வந்திருக்கானுங்க இவனுங்க சான்பாய் மவுண்டனுக்கு. அப்பதான் அவன் கேட்பான், கூட ஒருத்தன் இருப்பான்ல அவன், நீ என்ன நினைக்கிற இந்த ஆர்த்தடாக்ஸ் முறியும் வந்து விண்டு டைகரோட எசன்ஸ் ஸ்கோர் அதை வந்து தேடி வந்திருக்கானுங்களோ? அப்பதான் அவன் சொல்லுவான், ஆமா இதை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், அப்படின்னா நம்ம வந்து பிளேட் மாஸ்டர் கிட்ட வந்து சொல்லணும், சொல்லிட்டு வெயிட் பண்ணணும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னுட்டு. ஏன்னா நீ நான் அப்புறம் நம்ம கூட 200
பேர் தான் இருக்கானுங்க. அங்க ஒரு ஆர்மியே இருக்கு. நாம வந்து தனித்தனியா ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அவனுங்க கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து கஷ்டம் தான், நம்மளால வந்து அதை சமாளிக்க முடியாது. அப்பதான் இவன் சொல்லுவான், பேண்டேஜ் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இது வந்து பெட்டர் தான், நாம எதுவுமே பண்ண வேணாம். இந்த சாங்பாய் மவுண்டனை சேர்ந்த மான்ஸ்டர் அவன் வந்து அலர்ட்டா இருப்பான், எந்த ஒரு டேஞ்சரும் வரக்கூடாது அப்படின்ட்டு. அவன் ஆட்டோமேட்டிக்கா டீமன் கார்டு கூட சண்டை போடுவான். கரெக்ட் தான் நீ சொல்றது, அவனுக்கு 2 பேரும் சண்டை போடட்டும். சண்டை போட்ட மீதி ஒரே ஒரு ஆள் அவன் தான் உயிரோட இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேட் மாஸ்டர் அவரு வந்துடுவாரு. அவரு வந்து டயர்டா இருக்கிற அந்த ஒருத்தவனை போட்டு தள்ளுவாரு. டேய், ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவனுங்க வந்து நல்லா இருக்கானுங்களே எப்படி? அது மட்டும் இல்ல, இவனுங்க இங்க கேம்ப் போட்டு உக்காண்டிருக்கானுங்க. அப்பதான் அவன் சொல்லுவான், பேண்டேஜ் டேய், இவனுங்களுடைய கோல் வந்து எசன்ஸ் ஸ்கோரா இருந்தா இந்நேரம் இவனுங்க போயிடுவானுங்க. அதுவே இவனுங்களுடைய கோல் வந்து நம்மளுடைய கிரேட் பிளான் அதுல குறுக்க வரதா இருந்தா கண்டிப்பா இவனுங்க நம்மள ஆம்புஷ் பண்ணுவானுங்க. இவனுங்களை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரே டைம்ல சால்வ் பண்ண முடியும். பிளேட் மாஸ்டருக்கு என் மேல இருந்து போன நம்பிக்கையை திருப்பி வர வைக்க முடியும். டேய், நீ என்ன நினைக்கிற? தி காம்படிட்டிவ் டிவைன் அவர் ஜெயிப்பாரா இல்ல டீமன் காட் அவன் ஜெயிப்பானா? 2 பேருக்குள்ள சண்டை நடந்தா யார் ஜெயிப்பா? அப்பதான் அவன் யோசிப்பான். பேண்டேஜ் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுவான், தி காம்படிட்டிவ் டிவைன் அவரு தான் ஜெயிப்பாரு. அப்பதான் இங்க காட்டுவானுங்க, சாங்பாய் மவுண்டன்ல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் நார்த்து தள்ளி அங்க வந்து சுத்தி ஒரு 3 மவுண்டன் இருக்கும். ஒரு பேரியர் மாதிரி, ஒரு பாதுகாப்புக்கு மாதிரி ஒரே ஒரு பக்கம் மட்டும் என்ட்ரன்ஸ். அதுக்கு நடுவில் வந்து இவனுக்கு கேம்ப் போட்டிருப்பானுங்க, முறிமலைன்ஸ் ரெக்கவர் ஆகுறதுக்கு. அந்த சம்பவம் நடந்து ஒரு 4 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து மயக்கமான எல்லா மாஸ்டருமே வந்து திருப்பி சூழ்நினைவுக்கு வந்து வந்துருவாங்க, மூச்சுப்பாங்க. அதுல வந்து டான்ஜாங் செக் லீடர் அவன் மட்டும் மர்கே சாலா, ஏன்னா வந்து அவன் கொஞ்சம் கழுத்துல வந்து பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். ஸோ அவன் வந்து மர்கே சாலா. அப்பதான் எங்க காட்டுவாங்க, ஒரு டென்ட் போட்டு டெம்பரவரி மீட்டிங் ரூம். அப்பதான் இவர் நினைச்சு பார்ப்பாரு, எங்க கிட்ட இருக்கிற 5000 பீப்புளை வச்சு காம்படேட்டிவ் டிவைன் அவனை முடிச்சிடலான்னு பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஒரு கேவலமான தோல்வி. அதுக்காக தான் வந்து இங்க உட்காந்து நாங்க இப்ப மீட்டிங் போட்டிருக்கோம். அப்பதான் இவர் சொல்லுவாரு, அமிதாப் அமிதாப் ஷாவ்லின்னு, எனக்கு வந்து ஒண்ணு மட்டும் தான் புரியல, நம்மள கொஞ்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க, ஆனா எதுக்காக வந்து காம்படிட்டிவ் டிவைன் வந்து நம்மள போக விட்டான்? கொஞ்சோண்டு கேஷுவாலிட்டியை விட. அப்பதான் இந்த பக்கம் இவரு, எனக்கும் அதான் ஒரு மாதிரி உறுத்துது. அப்பதான் பெக்கர் அங்க இருந்து, என்ன சொல்ற நீ? இதை பார்க்கும்போது அவர் வந்து நம்ம கூட சண்டை போடமே தெரில, உள்ள போயிடாதீங்கடா அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து சாட்டை இவங்களுமே நினைச்சு பார்ப்பாங்க, ஆமால சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவரோட திரும்பி பார்த்தாரு, மவுண்டனுக்குள்ள இருந்து யாரோ பாக்குற மாதிரி. அப்பதான் வந்து பிங்க வந்து கடுப்பாயிடுவான், டேய் என்னடா பேசுற நீ, இப்பெல்லாம் பேசலாமா நீ? டேய், அவன் ஒரு கொடூரமானவன்டா, அவன் ஒரு மான்ஸ்டர். எதுக்காக வந்து அவன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாரையும் எதுக்காக அவன் போட்டுத்தலனா, அவன் ஒரு கொடிய விலங்குடா அவன். அப்பதான் இவரு இந்த பக்கம் ஷாலின்னு, நானும் அதான் நினைக்கிறேன், எவன் ஒருத்தன் வந்து நமக்கு முன்னாடி போனவங்கள மெர்சிலஸா கொலை பண்ணானோ அதே ஆள் வந்து எதுக்காக வந்து நம்மள போக விடணும்? இதை பார்க்கும்போது அவங்கள கொன்னது அவரு இல்ல அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்ல வருவாரு ஷாலின்னு. அதுக்குள்ள அங்கிருந்து மெங்க கொஞ்சம் நிறுத்துங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷனை ரொம்ப லைட்லியா நீங்க எடுத்துக்கிறீங்களே, ரொம்ப சீரியஸா பார்க்க மாட்டீங்க. அப்பதான் இந்த பக்கம் இவரு, ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஸ்குவாட் லீடர் மெங்க, நீ வேணா ஸ்குவாட் லீடர் கேங்க அவருடைய பொசிஷனுக்கு வேணா நீ வந்திருக்கலாம், ஆனா அதுக்காக நீ என்ன நினைச்ச? நாங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வர உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்பதான் இவன் நினைச்சு பார்ப்பான், இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கு, பட் வேற வழி இல்லை, என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், யாருக்காவது வந்து ஏதாவது வருத்தம்னா என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ஞாபகம் தான் படுத்துறேன், நம்மளுடைய ஆளுங்களுடைய சாவை நாம ரொம்ப லேசா விட்டுறக்கூடாது அப்படின்னுட்டு நான் ஞாபகப்படுத்துறேன். அப்பதான் அவர் அங்கிருந்து, என்ன சொல்ற நீ? இறந்தவங்களுடைய நம்பரை பார்க்கும்போது கம்மி தான் இருக்கிற நம்பரை விட, ஆனா அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய பிரஷியஸ் காம்ரேட். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃபேமிலி ஒன் ஆஃப் த மாஸ்டர் அவருமே வந்து இறந்துட்டாரு. நம்மள வந்து அவன் போக விட்டான் அப்படின்றதுக்காக அவன் ஒண்ணு நல்லவன் ஆயிட மாட்டான். அதுவும் ஃபர்ஸ்ட் குரூப் அதை கொன்னது அவன் இல்ல அப்படின்னுட்டு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்பதான் அவர் கடுப்பாயிடுவாரு, இவன் அப்படின்னுட்டு அவருக்கு தெரிஞ்சிடும் இவன் சரியில்லை, ஏதோ பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னுட்டு. அப்பதான் ஷாவ்லின்னு, அமிதாப் நீ பாயிண்டா தான் பேசுற, பாயிண்ட் வச்சிருக்க, நீ சொல்றது கரெக்டு தான், நானுமே வந்து நம்மளுடைய
என்னுடைய இழப்ப கொஞ்சம் லைட்டா நினைச்சிட்டேன். அப்பதான் அவர் சொல்லுவாரு, லைக் நன்றி ஒன்று போட்டிருப்பார்ல, மயங்கி போன மாஸ்டருக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு, இல்ல நான் அப்படி சொல்ல, நம்ம வந்து மவுண்டன் விட்டு கிளம்பி வந்தோம்ல, ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்தது ரொம்ப பயங்கரமா. கண்டிப்பா நான் சொல்லுவேன், அது வந்து காம்படேட்டிவ் டிவைன், அவரோட இன்டென்ட் கிடையாது. அப்பதான் இந்த பக்கம் பெங்க, டாய் என்னடா எல்லாரும் ஏதோ அலட்சியமா பேசுறீங்க, அங்க காம்படேட்டிவ் டிவைன் அவன் மட்டும் தான்டா இருந்தான், அவனை விட வேற யாரா இருந்தாங்க, அவன் வந்து ஃபர்ஸ்ட் டீமை காலி பண்ணலனா வேற யாரா காலி பண்ணிருப்பா. அப்பதான் அங்க இருந்து கூட்டத்துல ஒருத்தவன், நீ தான் வந்து இப்ப அலட்சியமா பேசுற, நீயுமே வந்து அங்க மயக்கம் போட்டு தானே விழுந்த, டாய் என்ன இன்சல்ட் பண்றியா என்னோட இன்ஜுரிக்கே. அப்பதான் இவர் சொல்லுவாரு, நம்ம கிட்ட அவ்வளோ டைம் இல்லடா தம்பி, நம்மளோட 2 பிளானும் அவுட்டு, நம்மளோட ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு கொடுத்த ஃபைனல் பிளான் படி நம்ம ஆரம்பிச்சே ஆகணும். அப்போதான் இந்த பக்கம் சாட்டையும் சொல்லுவாங்க, அவர் சொல்றது கரெக்டு தான், நாம் இப்படியே வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது, இப்போ வேற வழியே கிடையாது நமக்கு, எப்படியாவது டிமானிக்கல் லீடரோ அப்படி இல்லைன்னா சுப்ரீம் சேபர் செக்டோ 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை வந்து காம்படேட்டிவ் டிவைன் அவரு வந்து 2 ஃபோர்ஸோட லீடர் அவங்கள மட்டும் அவர் டேக் கேர் பண்ணா போதுமானது, மீதி இருக்கிற லுச்சா பசங்களை நாமளே முடிச்சிடலாம். இந்த ஃபைனல் பிளான் வந்து காம்படேட்டிவ் டிவைன் வந்து அவருடைய சொந்த ஃபோர்ஸை, அதாவது அவருடைய ஃபோர்ஸ் எப்படி ஒரு செக்டோ இல்லை ஒரு கேங்கோ ஒரு ஏதோ ஒரு அமைப்பு மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மவுண்டனில் வந்து அவருக்கு சொந்தமாக நிறைய சபார்டினேட்டை வச்சு கிரியேட் பண்ணால் இந்த ஃபைனல் பிளானில் போகலாம் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பானுங்க. அதை தான் வந்து இவர் நினச்சி பார்ப்பாரு. ஆனால் இப்போ தலைமை வந்து 1 மேன் ஆர்மி தனியாக ஷோ காட்டுறான், அவன் ஒரு ஆளே மொத்த ஆர்மிக்கும் சமம், அதனால 3rd பிளான் படி போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போதான் இவர் சொல்லுவார், நாம் வந்து உன்னோட பிளான் படி போக முடியாது, டிமானிக்கல் லீடர் மட்டும் வரலன்னா சாங்பாய் மவுண்டனுக்கு ஸ்குவாட் லீடர் மெக்கு, நான் நம்புறேன் உன்னோட ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா போகாது அப்படின்ட்டு. அப்போதான் அவன் சொல்லுவான், மெக்கு அவன் வந்து நாதன்சிக்கு போனான் டிராகன் டெல்லோட எசன்ஸ் ஸ்கோர் எடுக்க, அது மட்டும் இல்லை அவன் கிட்ட ஃபயர் கிட்னின் அதோட எசன்ஸ் ஸ்கோரும் இருக்கு, கண்டிப்பா இந்த சாங்பாய் மவுண்டன் இங்கேயும் அவன் வருவான், நாம வந்து கரெக்டா பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளால டீமன் கார்டையும் கொல்ல முடியும், விண்டு டைகரோடைய எசன்ஸ் ஸ்கோர் அதையுமே நம்மளால எடுக்க முடியும். அப்பதான் அங்க இருந்து ஒரு குரல் கேட்கும், சூப்பரா பிளான் போடுறீங்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் அவன் திரும்பி, யார் அது, டேய் யார் அது, எவன்டாவது பேசுறது, டேய் அங்க யாரோ இருக்காங்க நமக்கு பின்னாடி. அப்பதான் இவன் மெக்க, இந்த இடத்துல மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க, யாருமே வந்து இவனுடைய பிரசன்ஸை நோட் பண்ணவே இல்லை, ஒரு வேலை. அப்பதான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ, நான் உங்களை தேர்னண்டா எங்க போயிட்டீங்க அப்படின்ட்டு. அப்பனா நீங்க எல்லாம் இங்க ஒரு கேம்பை போட்டு எனக்கு எதிரா ஸ்கீமிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, சதி திட்டம் தீட்டுறீங்க இந்த வாய்ஸ். அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான், வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மேல கை வச்சா அதுக்கான விளைவை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். இந்த இடத்துல ஹீரோ வந்து நானோடைய சூட்டு அதோடைய ஒரு டெக்னாலஜி ஒரு ஃபீச்சர் இன்விசிபிளா போற ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேட்டு முடிச்சுட்டான். அப்பதான் இங்க காட்டுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கன்னா காஃபிங்கோடைய ஹெவன்லி டீமனோடைய பிரான்ச், அதுல ரிசப்ஷன் ரூம், யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் டார்க்னஸ் செக்ட் லீடரும் அப்புறமா எல்டர் அவங்களும் வந்துருவாங்க. அப்பதான் இவர் வந்து வணக்கத்தை போடுவார், எல்டர் ஹவான் அப்புறம் எல்டர் இயான், ஏதாவது டீமன் லார்டு கிட்ட இருந்து ஏதாவது ஆர்டர் வந்து கொண்டு வந்திருக்கீங்களா? இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட காஃபிங் பிரான்ச் லீடர் 9 கேட் செக்டர் சேர்ந்தவர் குச் யோங்கா. அப்பதான் இந்த பக்கம் இவங்க எல்டர் ஹவான், இல்ல நானா தான் வந்தேன். அப்பதான் அவர் அங்கிருந்து, என்ன சொல்றீங்க, நீங்க வந்து டார்க்னஸ் செக்டோட இன்சார்ஜ், பர்மிஷன் இல்லாம நீங்க வர முடியாது, டீமன் லார்டோடைய ஆர்டர் அது இருந்தாதான் நீங்க வெளியவே வர முடியும், கவலைப்படாதீங்க இது ஒண்ணு என்னோட சொந்த முடிவுல ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுவாங்க. அதுல வந்து ஹீரோவோட சீலமே போட்டிருக்கோம். இவர் பார்த்து ஷாக் ஆயிடுவாரு, ஹெவன்லி டீமன் அத்தாரிட்டியா அப்படின்ட்டு. அப்பதான் டக்குன்னு வணக்கத்தை போடுவாரு, நான் குச் யோங்கா 12th எல்டர், என்னோட வணக்கத்தை வந்து நான் தெரிவிக்கிறேன் ஹெவன்லி டீமன் அத்தாரிட்டிக்கு, அதாவது ஹீரோவே இங்க இருக்கிற மாதிரி, இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி, அதனாலதான் வந்து டீமன் லார்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, இந்த மாதிரி நாள் வந்தா யூஸ் பண்ண. எமர்ஜென்சியா? ஆர்த்தடாக்ஸ் முரிமலைன்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? நாங்க ஆல்ரெடி அனுப்பணுமே லெட்டரு நாத்தன்சிக்கும் மெயின் பேஸுக்கும், ஆனா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல இன்னமும். ஓ அப்படியா? அப்பதான் இவரு கேட்பாரு, என்னாச்சு, நான் நினைக்கிறேன் நீ வந்து நோட்டீஸ் பண்ணல அப்படின்ட்டு. காஃபிங் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது காஃபிங்க வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க கைஸ்.